ஸோ, அடுத்ததா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்வலப் கவர். ஸோ, இந்த என்வலப் கவர் நெறைய பார்த்துருக்கீங்க. ஆஃபீஸ் கவர் குடுப்பாங்க. ஸோ, நெறைய பேர் வந்து கொரியர் கூட என்வலப் கவர்ல அனுப்புவாங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஆஃபர் லெட்டர் குடுத்தா கூட என்வலப் கவர் போட்டு குடுப்பாங்க அல்லவா? ஸோ, நெறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ, என்வலப் கவர் அதேபோல வெட்டிங் கவர்ஸ்ல என்வலப் கவர் தான் வரும். ஸோ, வெட்டிங் கவர்லாம் நீங்க நெறைய பார்த்துருப்பீங்க. ஸோ, அதோட பிரைஸ் லிஸ்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்க. அதில் என்வலப் கவர்ன்ற ஃபோல்டருக்குள்ள ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும். அதில் ஒன்று என்ன டிசைனிங்கோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமா. ஸோ இது வந்து என்வலப் கவருக்கான டிசைன் சார்ஜ். ஸோ எப்பயும் போல் பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் கண்டிப்பாக இதை கொடுத்துருப்போம். பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்டிங்கோட ப்ரைஸ் லிஸ்ட் போகலாம். ஸோ இப்போ பிரிண்டிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஆஃபீஸ் என்வலப் கவரு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் என்வலப் கவரு. ஸோ ஓகே. ஸோ ஆஃபீஸ் என்வலப் கவர்னா ஆஃபீஸ்க்கு ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற என்வலப் கவரு. இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் பிரிண்ட் பண்ணுறோம். சிங்கிள் சைடு மட்டும் பிரிண்டிங் வரும், டபுள் சைடு கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேப்பர் இருக்குங்க. ஸோ ஏடிஜிஎம் பாண்ட் பேப்பரில் பண்ணுறோம். அதே போல் ஏடிஜிஎம் மேப் லித்தோ பேப்பரில் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 100 ஜிஎஸ்எம் பாண்ட் பேப்பரில் பண்ணுறோம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் பேப்பர்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி தரோம். சரிங்களா? ஸோ இப்போ ஏடிஜிஎஸ்எம் பாண்ட் பேப்பரில் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 4, 7க்கு 4, 9க்கு 4 இதெல்லாம் இன்ச்சஸில். சரிங்களா? ஸோ இந்த 3 சைஸுமே 500 கவருக்கு இந்த ப்ரைஸு, 1000 கவருக்கு இந்த ப்ரைஸுங்க. ஸோ இந்த 10க்கு 4.5 இந்த சைஸ் வந்து ஸோ இந்த ரேட்டு வருது. அதே போல் 9க்கு 6 இந்த சைஸ் வந்து இந்த ரேட்டு வருது. இது வந்து 11.5க்கு 8.75. ஸோ இது வந்து 9க்கு 6 வந்து A5 சைஸ். நீங்கள் A5 ஃபேம்ப்ளெட்லாம் சொன்னல்லவா அந்த சைஸு. A4 சைஸ் வேணும்னா இந்த சைஸு. சரிங்களா? இதெல்லாம் வந்து இன்னும் சின்ன சைஸஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த சைஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ என்வலப் கவரில் இந்த சைஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கேட்டுட்டு கரெக்டாக கொடுங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஏடிஜிஎஸ்எம் மேப் லித்தோ பேப்பரில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1000 தான். இதெல்லாம் 500, 1000 கொடுத்துடலாமா? ஆனால் இந்த பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1000 குவாலிட்டி தான். இதில் என்னென்ன சைஸஸில் பண்ணலாம்? 6க்கு 4 பண்ணலாம், 9க்கு 4 பண்ணலாம், அதே போல் 10க்கு 4.5 பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதே 100 ஜிஎஸ்எம் பாண்ட் பேப்பரில் போகிறாங்க அப்படின்னா இந்த சைஸஸில் 3 சைஸ்லையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே எந்த சைஸும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் விண்டோ கவர். விண்டோ கவர்னால் மேலே வந்து கண்ணாடி மாதிரி அட்ரஸ் தரத்துக்கு வச்சுருப்பாங்களா, அதுதான் விண்டோ கவரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10க்கு 4.5 இன்ச்சில் வரும். இதுவும் மினிமம் 1000 கவர் தான் பண்ண முடியும். இது 2 பேப்பரில் பண்ணுறோம். ஒன்று ஏடிஜிஎம் மேப் லித்தோ பேப்பரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏடிஜிஎஸ்எம் பாண்ட் பேப்பர். சரிங்களா? இந்த என்வலப் கவரோட டிஸ்பேச் டேட் வந்து 2லேருந்து 10 ஒர்க்கிங் டேஸு. இது கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் 2லேருந்து 10 ஒர்க்கிங் டேஸ்னால் என்ன அர்த்தம்? 2 நாளில் அனுப்பிச்சாலும் அனுப்பலாம், இல்லை 3 நாள் அனுப்பலாம், 5 நாள் அனுப்பலாம், 10 நாள் கூட ஆகலாம். ஸோ அதனால் டிஸ்பேச் வந்து 2லேருந்து 10 ஒர்க்கிங் டேஸ் போட்டுருங்க. என்வலப் கவர்லாம் டைம் செட்டு சேரணும் ஒன்று. அதே போல் அது வந்து பிரிண்ட் பண்ணணும், கட்டிங் பண்ணணும், பேஸ்டிங் பண்ணணும். ஸோ டைம் கண்டிப்பாக எடுக்கும். விபதிக்கு வர மாதிரி தான். ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷன் படிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மல்டி கலர் சிங்கிள் சைடு ஆஃப்செட் பிரிண்டிங். இது வந்து மல்டி கலர் பிரிண்ட் பண்ணி தருவோம். சிங்கிள் சைடு மட்டும் பிரிண்டிங் வரும். கிளப் ஜாபில் வரும் ஆஃப்செட்டில். ஓகேவா? ஸோ 2 டேஸ் டிஸ்பேச் கேட்கலாம், செப்பரேட் ஜாபில் பண்ணலாம். ஸோ ரொம்ப அர்ஜென்ட் கேட்குறாங்க, நமக்கு செட் இல்லை ஆனால் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். அது என்ன சார்ஜஸ்ன்னு நீங்கள் அதாவது டீட்டெயில்டாக வந்து என்ன ஜாப்னு சைஸு குவான்டிட்டி எல்லாம் என்ன பேப்பரில் வேணும்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அடுத்ததாக நம்ம கொட்டேஷன் கொடுத்துருவோம். அதை நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகே. இப்போ டிசைன் சார்ஜ் அடிஷ்னலாக வரும். இங்கே யூஸ்வலாக வர்றது தான். அதே போல் இந்த ப்ராடக்ட் வெயிட்டு, பார்சல் ஷிப் பண்ணுறது எல்லாமே இதெல்லாம் அடிஷ்னல் தான். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வர்றது தான். ஸோ ஓகே. இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் என்வலப் கவரை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது வெட்டிங் என்வலப் கவர் போகலாம். ஸோ வெட்டிங் என்வலப் கவரும் மல்டி கலரில் பிரிண்ட் பண்ணுறோம். சிங்கிள் சைட் மட்டும் தான். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 ஜிஎஸ்எம் ஆர்ட் பேப்பர். ஸோ வெட்டிங் கவர் பொறுத்தவரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஷைனிங்காக பளபளன்னு கேட்பாங்க அல்லவா? ஸோ அதனால் வந்துட்டு ஷைனிங்காக வேணும்னா இந்த சைஸஸில் பண்ணிக்கலாம். இல்லை ஷைனிங் இல்லாமல் வெட்டிங் கவர் வேணும்னாலும் நீங்கள் ஆஃபீஸ் கவர் பார்த்தீங்களா அதிலே கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பண்ணணும்னு இல்லை. ஒரு சிலர் எனக்கு ஷைனிங் எல்லாம் வேணுங்க, சாஃப்டாக வேணும் கவர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வெட்டிங் கவர்ஸ் எல்லாமே ஆர்ட் பேப்பரில் தான் ஷைனிங்காக கேட்பாங்க. இது வந்து 100 ஜிஎஸ்எம் திக்னஸில் பண்ணுற பேப்பரு. இது வந்து 130 ஜிஎஸ்எம் ஆர்ட் பேப்பரு. இது வந்து 170. ஸோ அந்த 100 ஜிஎஸ்எம்னா
மெலிசா நார்மலாக அந்த பேம்ப்ளெட் யூஸ் பண்ணுறோம்ல அதுங்க. ஸோ 130 அதோடைய திக்னஸ்ஸு. ஸோ 170 இன்னும் அதோடைய திக்னஸ் பேப்பர். சரிங்களா? ஸோ இதில் சைஸஸ் எல்லாம் இந்த சைஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு 3 சைஸ் இருக்குது. 3 சைஸுக்குமே இந்த ப்ரைஸ் தான். 500க்கு இந்த ப்ரைஸு, 1000க்கு இந்த ப்ரைஸு. ஸோ அதே போல் தான் எல்லா சைஸுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டிஸ்பேச் டேட்டும் 2 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் படிச்சுக்கலாம். ஸோ மல்டி கலர் சிங்கிள் சைட் ஆஃப்செட் பிரிண்டிங் கிளப் ஜாபு. ஸோ 2 டேஸ் டிஸ்பேச் வேணும் செப்பரேட் இது. இது வந்து சைடு ஓப்பன் கவர் தான். ஸோ கவர் வந்து சைடில் ஓப்பன் பண்ணுறது தான், டாப்பில் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஓப்பன் சைடு ஓப்பன் கவர். சரிங்களா? ஸோ டிசைன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. ஸோ இது யூஸ்வலாக வர்றது தான் அடிஷ்னல் சார்ஜ். பார்சல் 8 kg மேலே போனால் அவங்க பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ டிசைன் சார்ஜிங் இருக்குது. ஸோ என்வலப் கவரும் இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதோட சாம்பிள்ஸ் வேணுன்னா வீடியோ இருக்கும் நம்ம சேனலில். எப்பயும் போல் நம்ம வீடியோ போய் தர இடத்துல போய் பார்த்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கங்க. ஸோ இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இதோட இந்த ப்ரெசஸை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.